தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறு திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இந்த திருவருகை காலமானது நம் அனைவரையும் ஆண்டவரின் இரண்டாம் வருகை குறித்து சிந்தித்து பார்க்கவும், அதற்கேற்ற வகையில் நாம் நமது மனங்களை, இதயங்களை தூய்மைப்படுத்தவும் அழைப்பு விடுக்கின்றது. திருவழிபாட்டு ஆண்டின் முதல் நாளாக இன்று நாம் அனைவரும் இயேசுவின் பிறப்பிலிருந்து இயேசுவின் இறப்பு, அவருடைய பாடுகள், உயிர்ப்பு, விண்ணேற்றம் இவற்றை நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். இப்பொழுது மீண்டும் ஒரு புதிய திருவழிபாட்டு ஆண்டானது தொடங்குகின்றது. இதில் மீண்டும் இயேசுவின் பிறப்பிலிருந்து நாம் பயணம் செய்திருக்கின்றோம். இன்றைய வாச வழிபாடு நம் அனைவருக்கும் சொல்லுகின்ற கருத்து, நாம் அனைவரும் இறைவனை நமது மனங்களில் தாங்க வேண்டும். இறைவன் நமது வீடுகளில் அல்ல, ஆலயங்களில் அல்ல, வெளிப்புறங்களில் மட்டுமல்ல, மாறாக நமது இதயங்களில், மனங்களில் அவர் பிறக்க வேண்டும். அவர் பிறப்பதற்கு ஏற்ற இடத்தை நாம் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனை தருகிறது. நமது மனங்களில் இறைவன் வருவாரா? இயேசு பிறப்பாரா? இறைவனுக்கு ஏற்ற இடமாக எனது இதயம் இருக்கின்றதா என்று சிந்தித்து பார்ப்போம். தூய மறைநிகழ்வுகளை தொடர் முறை கொடுக்க தடையாக இருக்கின்ற நமது குற்றக்குறைகளை நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிக்க வேண்டும். எல்லாம் இறைவனிடம் எல்லாம் இறைவன் நம்பிக்கை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைப்பாடு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் நம்பிக்கையாளர்களுக்கு மன உறுதியை அளித்தருளும். அதனால் வரவிருக்கும் உமது கிறிஸ்துவை அவர்கள் நீதி செயல்களுடன் எதிர்கொள்ளவும், அவரது வலப்பக்கத்தில் சேர்க்கப்பட்டு விண்ணக அரசை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறையரசின் முடிவிலா அமைதியில் நாடுகள் அனைத்தும் ஆண்டவர் ஒன்று சேர்க்கின்றார். இறைவாக்கினர் எசாயாவிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவாக்கினர் 1 முதல் 5 முடிய. யூதாவையும் எருசலேமையும் குறித்து ஆமோசின் மகன் எசாயா கண்ட காட்சி. இறுதி நாட்களில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை எல்லா மலைகளுக்குள்ளும் உயர்ந்ததாய் நிலைநிறுத்தப்படும். எல்லா குழுக்களுக்குள்ளும் மேலாய் உயர்த்தப்படும். மகளிர்கள் அதை நோக்கி சாலை சாலையாய் வருவார்கள். வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்த்து, புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம், யாக்கோபின் கடவுளின் கோவிலுக்கு போவோம், அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார், நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து திருச்சட்டம் வெளிவரும், எருசலேமிலிருந்து
தங்கள் வாள்களை கலப்பை கொள்வதாகவும் தங்கள் ஈட்டிகளை கருத்து அறிவாளர்களாகவும் அழித்துக் கொள்வார்கள். ஒரு இனத்திற்கு எதிராக மற்றொரு இனம் வாள் எடுத்தார்கள். அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெற மாட்டார்கள். யாக்கோபின் குடும்பத்தாரே, வாருங்கள், நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். ஆண்டவர் பதிலரை பாடல் பல்லவி. அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்த வாயில்களில் நிற்கின்றோம். பல்லவி. அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணைந்த ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். பல்லவி. அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். எருசலேமின் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக. உன் கோட்டைகளுக்குள் அமைதி நிலவுவதாக. உன் மாளிகைகளில் நல்வாழ்வு இருப்பதாக. பல்லவி. அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். உன்னுள் சமாதானம் நிலவுவதாக என்று நான் என் சகோதரர் சார்பிலும் என் நண்பர் சார்பிலும் உன்னை வாழ்த்துகின்றேன். நம் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெறும்படி நான் மன்றாடுவேன். பல்லவி. அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். இரண்டாம் வாசகம். நமது மீட்பு மிக அண்மையில் உள்ளது. திருத்துதர் பவுல் உறவினருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 11 14 முடிய. சகோதர சகோதரிகளே, இறுதி காலம் இதுவே என அறிந்து கொள்ளுங்கள். உறக்கத்தினின்று விழித்தெழும் நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது. நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டபோது இருந்ததை விட மீட்பு இப்பொழுது மிக அண்மையில் உள்ளது. இரவு முடியப் போகிறது, பகல் நெருங்கி உள்ளது. ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை கலைத்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய பழக்கங்களை அணிந்து கொள்வோமாக. பகலில் நடப்பது போலவே மதிப்போடு நடந்து கொள்வோமாக. களியாட்டம், குடிவெறி, கூடா ஒழுக்கம், காமவெறி, சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக. தீய இச்சைகளை தூண்டும் ஊதியத்தின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை அழிந்து கொள்வோமாக. இது ஆண்டவர் பழமும் அருள்வாக்கு. ஆண்டவரே, உமது பேருமை எங்களுக்கு காட்டியதும் உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவர்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
முந்தைய காலத்தில் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அனைவரையும் அடித்துச் செல்லும் வரை அவர்கள் எதையும் அறியாதிருந்தார்கள். அப்படியே மாணவன் வருகையின் போதும் இருக்கும். இருவர் வயலில் இருப்பர், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் திரிகையில் மாவு அரைத்துக் கொண்டிருப்பர், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கண்ணமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். ஆண்டவரின் நல்வாக்கு. அன்பர்களே, நாம் திருவருகை காலத்தில் முதல் ஞாயிறு திருநிகழ்வை நாம் தொடங்க இருக்கின்றோம். புதிய ஆண்டு திருவழிபாட்டு ஆண்டு தொடங்க இருக்கின்றது. வாசகங்கள் எல்லாம் இனிமேல் இயேசுவின் பிறப்பை பற்றியதாகும், அது குறித்த இறைவாக்கை பற்றியதாகவும் இருக்கும். இந்த திருவருகை காலம் இயேசுவின் பெத்லகேம் வருகை பற்றி நமக்கு விளக்கி சொல்கின்றது. ஆனால் இயேசுவின் இரண்டாம் வருகை திருவருட்சாதனங்கள் வழியாக, திருவிவிலியத்தின் வழியாக நடமாடும் நல்ல மனிதர்கள் சமூகத்திலும் இயேசு இருக்கின்றார் என்பதை நமக்கு உணர்த்த வேண்டும். இயேசு முதல் முறை பிறந்திருக்கின்றார், பெத்லகேமுக்கு வந்தார். ஆனால் அந்த இயேசு தினந்தோறும் பிறந்து கொண்டிருக்கின்றார், தினந்தோறும் மக்கள் இருக்கின்றார். கிறிஸ்து பிறப்பு என்பது, கிறிஸ்துமஸ் நிகழ்வு என்பது ஒரு நிகழ்வு, ஒரு நினைவு. ஆனால் இயேசு எப்பொழுதும் நம்முடன் தான் இருக்கின்றார். எப்படி? திருவிவிலியத்தின் வழியாக, நல்லவர்களின் வழியாக, நல்ல சிந்தனை உள்ளவர்கள், நல்ல முறையில் பேசுபவர்கள், நல்ல வாழ்க்கை வாழ்பவர்கள், இவங்க எல்லா வழியிலும் இயேசு தான். அதனால இயேசு இல்லை என்று நாம் தேடுவது நமது முட்டாள்தனம். இயேசு நம்மளாக இருக்கின்றார். ஒப்புரவு அருளடையாளத்தின் வழியாக நாம் ஒருவேளை தவறுகள் பாவம் செய்கின்ற பொழுது நமது பாவங்களை நினைத்து பார்த்து மனம் வருந்தி நாம் ஆண்டவரிடம் மன்னிப்பை பெறுகின்ற பொழுது அங்கே இயேசுவோடு நாம் இணைகின்றோம், இயேசுவோடு இருக்கின்றோம். திருப்பலியில் இந்த அப்பமும் ரசமும் அந்த வசீகர வார்த்தைக்கு பிறகு இயேசுவாக மாறினார். இயேசு திருப்பலியில் வருகின்றார். அதனால இயேசு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி தான் பிறந்தாரு. அதுக்கப்புறம் அவரை மூடி வச்சு அட்டை வச்சு கல்லறை கட்டி நம்மளே வச்சிருக்கிறார். கிறிஸ்து பிறப்பு, குடில், அந்த சுரூபங்கள் எல்லாமே நினைவு. அவருடைய பிறந்த நாளை சிறப்பிக்கின்றோம். உங்க பிறந்தநாள் கொண்டாடுறப்ப நீங்க எல்லாம் மேக்கப் போடணும்னா மீனிங் இருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்களாம் மெடிக்கல் போயிடுவீங்களா? என்ன போய் மூலையில் உட்கார சொல்ல முடியல. அப்படிதான் இயேசும் அப்படிதான். என்ன நீங்க டிசம்பர் மாசம் மட்டும் எடுத்து வச்சு குடியில வச்சு ஒரு 40 நாள் வச்சுருக்கீங்க. அதே மாதிரி என்ன கூட்டிட்டு போயிருங்க. ஒரு 40 நாள் நீங்க எங்க பிறந்த நாளைக்கு முன்னாடி ஒரு 40 நாள், நீங்க பிறந்தது ஒரு 10 நாள் மட்டும், ஒரு 40 நாள் மட்டும்தான். 80 நாள் தான் நீங்க ஃப்ரீ. மீது நாள் என்ன வீட்டில் என்ன விட்டுறீங்களா? உங்களுக்கு அடிச்சா விட்டுறீங்களா? என்ன பண்ணுவீங்க? நான் பெத்த அம்மா சொல்றேன், ஒரு 80 நாள் தான் விட்டேன். மீது நாள் எங்க வீட்டிலே அவங்க ஏன் சாப்பிட்டா என்ன விட்டுறீங்களா? என்ன பண்ணுவீங்க? அம்மாவே இல்லை, அம்மாவே வேணாம். நண்பர்கள் சொன்னாலும், அப்பாவும் சொன்னாலும் விட மாட்டாங்க.
மீண்டும் நமது இதயங்களில் பிறக்க வேண்டும். நம்பிக்கையின் வழியாக நாம் நம்பிக்கை கொள்கின்ற பொழுது நாம் மனம் மாறுகின்றோம். இயேசு இருக்கின்றார் என்று நாம் நம்ப தொடங்கினால் நாம் ஆட்டோமேட்டிக்காக மனம் மாறிடும். நம்ம யாரும் மனமாறும் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. யாரெல்லாம் நம்பாமல் இருக்கிறார்களோ அவர் நிச்சயமாக மாட்டாங்க, மனம் மாற மாட்டார்கள். இயேசு இருக்கின்றார், இயேசு இறை வார்த்தையில் இருக்கின்றார், ஊழியத்தில் இருக்கின்றார், இயேசு திருப்பலி நேரத்தில் இருக்கின்றார், இயேசு பாவ சங்கத்தில் இருக்கின்றார் என்று நீங்கள் நம்ப தொடங்கினால் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, மனம் மாறாமல் இருக்க மாட்டீங்க. இதுதான் புனிதர்களின் வாழ்க்கை. புனிதர்கள் என்ன செஞ்சாங்க? திருப்பலி நடந்தால் இயேசுவை நான் கவனிச்சிருக்கின்றேன், இயேசுவை நான் சந்திக்க செல்கின்றேன் என்று அந்த நம்பிக்கை தான் அவரை உண்ணி தள்ளியது. திருப்பலி என்றால் அவ்வளோ முக்கியமான. கொஞ்சம் அத்தனையார் சிறுவனாக இருந்த பொழுது என்ன செஞ்சார்? அவங்க அப்பா அவரை வயல்வெளியில் கோதுமை போட்டுக்கிறாங்க. நீ இப்போ என்ன செய்யணும்? பறவைகள் வந்து அந்த கோதுமை சாப்பிடாமல் இருக்குது, என்ன செய், காவல் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போயிட்டு வயலில் உட்காந்துட்டாங்க. ஆனால் அந்த ஆலய மணி அடிக்கின்றது. ஆலய மணி ஆண்டவரின் குரல். பெல்லு வந்து சார் அடிக்க கிடையாது, அப்படிதான் அடிக்கிறது. ஆனால் அதில் நம்ம என்ன அழைப்பு சொல்லுகிறது? இங்கு நான் இருக்கின்றேன், யாராவது வாங்க என்று 3 முறை வெளியடிக்கிறாங்க. 3 முறை 3 அழைப்பு. 3 அழைப்புனா தான் முழுமையான அழைப்புனா ஏழை உடனே சொன்னாங்க. ஒரு முறை விட்டா விட்டுருவாங்க, வேலை முடிஞ்சிருமா? என்ன சொல்லுவாங்க? ஒரு தரம் எல்லாரும், ஒரு தரம், 2 தரம், 3 தரம் சொன்னாங்க. 3 தரம் முடிச்சதுக்கு அவங்க யாருமே கேட்க முடியாது, பேசக்கூடாது. அதுபோல கோயிலில் வெளியேற்கும் அடிக்கிறாங்க. 3 முறை அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கடவுள் கொடுக்க மாட்டாங்க, டைம் முடிஞ்சிச்சு. நாம அதற்கு எப்படி செவி கொடுக்கின்றோம் என்பதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அவருடைய அன்பை, அவரது பரிவை, அவரது இரக்கத்தை, மன்னிப்பை நாம் பிறருக்கு கொடுக்கின்ற பொழுது கடவுள் நம்முடன் இருக்கின்றார். இயேசுவின் விழுமியங்களை நாம் வாழ்கின்ற பொழுது இயேசு நமக்குள் வாழ்கின்றார், நமக்குள்ளதான் இருக்கார். அதனால இயேசு எப்படி நம்ம மனிதனுள்ள வரமாட்டார். இயேசு விழுமியங்களை நீங்கள் உங்களால் ஆக்கிக் கொள்கின்ற பொழுது நிச்சயமாக இயேசு உங்களுடன் இருக்கின்றார், உங்களுக்குள் இருக்கின்றார். நீங்கள் இயேசுவை தான் கொடுக்க முடியும். இயேசு உங்களுக்குள்ள வந்துட்டா நீங்க என்ன கொடுக்க முடியும்? இயேசு தான் கொடுக்க முடியும். மற்றவங்க இயேசு தான் கொடுப்பாரு. அடுத்தவங்களுக்கு என்ன கொடுப்பாரு? அன்பை கொடுப்பார், அருளை கொடுப்பார், ஆறுதலை கொடுப்பார், மகிழ்ச்சியை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார். இயேசுடன் வந்து யாராவது மகிழ்ச்சி இல்லாமல் போயிருக்காங்களா? போயிருக்காங்க. யாரு? மனம் மாறாதவர்கள் அங்கே போயிருக்காங்க. ஆனால் குறையோடு வந்தவர்கள், நான் பாவி என்று என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் யாராச்சும் மகிழ்ச்சி இல்லாமல் போயிருக்காங்களா? கிடையாது. விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணாக இருக்கட்டும், கண் தெரியாத பர்தமி என்கின்ற அந்த நபராக இருக்கட்டும், நடக்க முடியாதவராக இருக்கட்டும், இறந்த லாசரை கொண்டு வந்த மார்த்தா மரியாதை இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் நம்ம சொல்ல முடியும். இயேசு எங்கு இருக்கின்றாரோ அந்த இடத்தில் அவர் நமது அன்பை, பருவை, ஆசையை கொடுத்து கொண்டே இருப்பார். அந்த இயேசு இருக்கார். அதை நாம் நம்புகின்ற பொழுது நிச்சயமாக நாம் வேண்டியது கிடைக்கும். இன்றைய முதல் வாசகத்தில் எருசலேம் நகரை நோக்கி எல்லா மக்களும் சாலை சாலையாக நடந்து செல்வார்கள். ஏன் செல்வார்கள்? எருசலேமில் தான் கடவுள் இருக்கின்றார் என்ற எண்ணத்தில் அவர்கள் மகிழ்ச்சி பாடலை பாடிக்கொண்டு அவர்கள் அங்கு செல்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்றைய பதுரை பாடலானது நாம் மகிழ்ச்சியோடு ஆண்டவர்கள் இடத்திற்கு போவோம், ஆண்டவரை சந்திப்போம், மகிழ்ச்சியோடு போவோம். நிறைய பேர் கோயிலுக்கு வர மகிழ்ச்சியோடு வரமாட்டாங்க. பாதி பக்கத்துக்கு எப்படியாவது அழுது கொட்டி தீர்ந்து போயிடணும் அப்படின்னு வரும். ஆண்டவரை சந்திக்க வருவதே ஒரு பெரிய மகிழ்ச்சி. திருவிழா டைம்ல உங்க சொந்தக்காரங்க வராங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க,
ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அல்லது நீங்க வந்து டூர் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்க ஜூ போறீங்க, கடல் ஜூ போறீங்கன்னா நம்ம சொந்தக்காரங்க பார்க்க போறீங்க, அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கும். ஒரு புதிய இடத்துக்கு செல்கின்ற பொழுது, புதிய நபர்களை நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு என்ன இருக்கும்? ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அவர் நமக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார் என்ற எண்ணம், நம்பிக்கை. சாதாரண மனிதர்களை பார்ப்பதற்கே, சாதாரண ஒரு இடங்களை, இயற்கை நிகழ்வுகளை பார்ப்பதற்கே நமக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குன்னா, நம்மை படைத்து அந்த இயற்கையை படைத்து பராமரித்து பாதுகாப்புகின்ற இயேசுவை சந்திப்பதற்கு நாம் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். அதை விட நமக்கு மகிழ்ச்சி தேவையா? இன்று இந்த உலகத்தில் மட்டுமல்ல, இயேசு மறுஉலகிலும் நிலையான நிறைவான மகிழ்ச்சியை தருகிறோம். அந்த எண்ணம் இருந்தார். அதனால்தான் எருசலேம் மக்களுக்கு அந்த தாவீது அரசர் என்ன சொல்றாரு? அகமகிழ்வோடு ஆண்டவர்களுக்கு செல்வோம் வாங்க அப்படின்னு சொல்றாரு. இன்றைய இரண்டாம் வாசகமானது இயேசுவின் இரண்டாம் வருகையை பற்றி, அதற்கான ஆன்மீக தயாரிப்பை பற்றி நமக்கு சொல்கிறது. இந்த ஆன்மீக தயாரிப்பில் எதெல்லாம் நம்ம விளக்க வேண்டும் என்பதை தூய பவுலடிகளார் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார். என்ன சொல்றாரு? களியாட்டம், குடிவெறி, கூடாத ஒழுக்கம், காமவெறி, சண்டை சச்சரவு, தீய இச்சைகளை கொண்டும் ஊனியல்பின் நாட்டங்கள், இதெல்லாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் வச்சிருக்காரு. இதெல்லாம் இருந்தால் கடவுள் அங்க பிறக்க முடியாது. ஏசங்க பிறக்க முடியாது. ஏசங்க பிறக்க முடியாது. இயேசு வெற்றிடத்துக்கு தான் பிறப்பார். இடம் நீங்க இந்த பீடத்தில் முழுக்க ஏதாவது அடக்கம் செஞ்சுங்க, இந்த வைக்க முடியுமா? முடியாது. ஏன்? இடம் ஒரு இடத்தில் வெற்றிடம் இருந்தால்தான் அங்க வேற ஒரு பொருளை வைக்க முடியும். எதையா வைக்க முடியும். இடம் இருக்கிறது வேற, இடம் வெற்றிடமாக இருப்பது என்பது வேற. மனசு எல்லாருக்கும் தான் இருக்கு. எல்லாரும் மனசு தான் இல்லையா இருக்குது. ஆனா மனசு காலியா இருந்தா அதான் பிரச்சனை. மனசுல என்ன சண்டை போட முடியும்? யாரா இருக்காங்க அவ்வளவு சிந்தனை வச்சுட்டு கடவுளை நம்பி வருவார். கடவுளை வர முடியுமா? வரமாட்டார். எனவே நாம் சிந்தித்து பார்க்கலாம். இன்றைய நற்செய்தி வாசகமானது நாம் அனைவரும் இயேசுவை சந்திப்பதற்காக, இந்த இயேசுவை சந்திப்பது என்பது இந்த உலகத்திலிருந்து நாம் பிரிகின்ற ஒரு சிந்தனை, நமது இறப்பு. இரண்டாவது, இறுதி நாள், இறுதி தீர்ப்பின் பொழுது நாம் கடவுளை சந்திக்கிறோம். ரெண்டு வகையாக நாம் யோசித்து பார்க்கிறோம். எல்லாருக்கும் இறப்பு இருக்கின்றது. ஆனால் இந்த உலகத்தில் பெரிய அதிசயம் என்னன்னு பார்த்தா, இறப்பு நமக்கு இல்லை என்பதை, எல்லாருக்கும் இறப்பு இருக்குது, ஆனால் நாம் இறப்பே என்ற மாதிரி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். பார்த்தீங்களா? அதுதான் மிகப்பெரிய அதிசயம். எல்லாரும் இறப்பு இருக்குது, ஆனால் என்ன நினைச்சது? நான் சாகவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆணவம், எவ்வளவு பொறாமை, எவ்வளவு வஞ்சகம், எவ்வளவு ஒளிவு மறைவு. கடவுளை பார்க்கிறாங்க. இதை நாம் விளக்க வேண்டும், தூக்கி எறிய வேண்டும் என்பதை இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகின்ற மிக சிறந்த ஒரு அழைப்பு. எனவே நாம் சிந்தித்து பார்ப்போம். இயேசுவை நமது உள்ளங்களில், எனது உள்ளத்தில் தனிப்பட்ட முறையில் என் குடும்பத்தோடு கொடுங்க, எனது உள்ளத்தில் நாம் பிறக்க செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? எனது இதயத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். எனது இதயத்தை நான் வெற்றிதயமாக மாற்ற வேண்டும். மனதை நான் காலி செய்யணும். என் மனசுல யாருக்கு முதல் முக்கியத்துவம், முன்னுரிமை யாருக்கு? இயேசு மட்டும்தான் என்பதை முடிவு செய்வோம். திருவழிபாட்டு ஆண்டின் திருவருகை காலத்தின் முதல் நாளின் திருவருகளை நாங்கள் மனசு வச்சுக்கோம். சிந்திப்போம். நிச்சயமாக நமது மன தயாரிப்புக்கு ஏற்ற அன்பை, அருளை, ஆசிரியை இயேசு நமக்கு அருள் கொடுப்பார். ஆமென். படுத்த கடவுள்
எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரின் மொழியில் நடக்க அழைப்பவரே இறைவா, என் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, திரு அவை பணியாளர்கள் இறை ஒளியில் நடக்கவும், மக்களை இறையாட்சி பாதையில் நடத்தி செல்லவும், பாவ இருளை மனதில் அகற்றி ஆண்டவரின் மொழியில் நடப்போடவும் வரவருட வேண்டும் என்று இறைவா உம்மை கொண்டாடுகின்றோம். ஆயத்தமாயிருங்கள் என்றவரே என் இறைவா, என் நாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள், பணிபுரியும் அரசு அதிகாரிகள் தங்களுக்கு அளிக்கப்பட்ட வாய்ப்பு மக்களுக்கு சேவை செய்யவே என்பதை மனதில் கொண்டு நாடும் மக்களும் வளர்ச்சி அடைய தேவையான திட்டங்களை செயல்படுத்தவும், மக்களை பிரித்தாளும் போக்கினை விட்டொழித்து நலம் தரும் ஆட்சி செய்ய நல்லறிவு தர வேண்டும் என இறைவா உம்மை கொண்டாடுகிறோம். எதிர்நோக்கோடு வாழ கற்று தருபவரே எம் இறைவா, என் நாட்டில் என் பகுதியில் தனிமை, நோய், வன்முறை போன்ற காரணங்களால் வாழ்வில் நம்பிக்கை இழந்து வாழும் சகோதர சகோதரிகள் உம்மீது நம்பிக்கையில் உறுதிப்பட பசியற்ற கல்வி பெற்ற உலகை என் எதிர்நோக்காக கொண்டு ஒருவர் மற்றவருக்கு உதவும் மனப்பான்மை தர வேண்டும் என இறைவா உம்மை கொண்டாடுகின்றோம். கண்களை மூடி நம்ம தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக கொண்டாடுவோம். இந்த மன்றாட்டுகளை ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தேர்ச்சி மன்றாடுகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய இந்த பலி எல்லா உலகிலும் தந்தைக்கு ஏற்றால் பணி மன்றாடுங்கள். நீங்கள் கருத்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்றவரை வேண்டுகின்றோம். நாங்கள் இந்தியை பற்றி கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான
மீட்பின் பரிசாக அமைவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே கருதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமை மீட்கக்கூடிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடல் எடுத்து முதல் முறை வந்தபோது முடிவில்லா தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் ஆண்டுக்குரிய மாற்றுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதை நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடு அறைகளில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படையின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே யாவை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தீமை மாறுவானாக. அவர் பாடுகளுடன் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்து இறங்கிய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதல் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று மக்கூழியும் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் வீட்டிலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியுடன் ஏற்றவர்களும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உகந்தவராகியோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரே, எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியவே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்படியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருக்குலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்கிறார் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை வைத்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், நம் அனைவரின் இதயங்களை தேடி வருகின்றனர். செம்மறியும் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பெயர் பெற்றோர்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் அனைவரும் வாழ்ந்து வருகின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்வுகள் விண்ணகத்துக்கு உரியவற்றை அன்பு செய்யும், நிலைத்து நிற்பவை மீது பற்று கொள்ளவும் எங்களுக்கு பயனளிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று. சென்ற வாரத்தின் காணிக்கை 154 ரூபாய், மெழுகு வச்சிருந்தது 440 ரூபாய். மேலும் 28ஆம் தேதி திருப்பலிக்கு கிடைத்த காணிக்கை 400 ரூபாய். உங்கள் தாராளத்திற்கு நன்றி. மேலும் இதுவரையில் 2 வாரங்களாக மணிக்கூட்டத்திற்கு 9000 அளித்துள்ளார்கள். அவர்களுக்கும் நாம் நன்றி தெரிவிப்போம். மேலும் திருப்பலி முடிந்தவுடன் மறைக்கல்வி வகுப்பு நடைபெறும். பிள்ளைகள் கலந்து கொள்ள வேண்டும். மேலும் குடும்பத்துக்கு வாங்காதவர்கள் வாங்கிக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் மணிக்கூட்டிற்காக இன்னும் 5000 வரி கொடுக்கப்படியாகவும், மேலும் குறைவாக கொடுத்தவங்க 2000 1000 கொடுத்தவங்க மீதமுள்ள கொடுத்த விரைவில் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வருகின்ற வாரம் அடுத்த வாரத்தில் நம்ம மணிக்கூடு பணிகளை ஆரம்பிக்க போகிறோம். மேலும் நமது ஆலயத்திற்கு ஆலய வளாகத்தில் எம்சேட் ஜல்லி வைத்து வேலை செய்தார்கள். அதுக்கு வாடகையாக நமக்கு எம்சேட் ஜல்லி கொடுத்திருக்கிறாங்க. தொழில் வளர்ச்சிக்காக வேண்டிக் கொள்வோம். மேலும் நற்செய்தி அறிவிப்பு ஞாயிறன்று உணவுகளை தயாரித்து அதை விற்று நமது ஆலயத்திற்கு கொடுத்துள்ளார்கள். பயிலும் மாணவ மாணவியர் மற்றும் அதை பயன்படுத்தும் ஆசிரியர்கள் அனைவரையும் கரகோஷத்துடன் வாழ்த்து கூறுவோம். மேலும் மறை மாவட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பதற்காக உதவி புரிந்த தன்னார்வ தொண்டர்கள் இவர்கள் அனைவருக்காகவும் நாம் வேண்டிக் கொள்வோம். அவர்களுக்காக ஒரு சிறிய கரகோஷத்தை எழுப்புவோம். நன்றி.
புனித சோனியார் நம்பியுள்ள குடும்பங்கள் அன்றைய நாளை சிறப்பித்து தேர்தல் திருப்பணி நடைபெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இயேசுவின் மகாபரிசுத்தருதேவே, மரியகுமார் சந்தருதேவே, திருக்குடும்பத்தின் தலைவரான சூசியப்பரே, இரவின் அந்நியான புனித கன்னிமரியம்மாளே, புதுமையில் சிறப்பாக இருந்த அந்தோனியாரே, எங்களோடு பாதுகாவலர் மாதாவே, எங்கள் பேரை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அனைத்து புனிதர்களே புனிதர்களே, இயேசு மரிசூசே, நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே